Hello, welcome to Technical Bees. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய MIUI மொபைல்ஸான ரெட்மி அல்லது poco சீரிஸ் மொபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஐஃபோன் மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த மெத்தட் வந்து நான் ரூட்டட் மொபைல்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ உங்களோட மொபைல் வந்து நான் ரூட்டடாக இருந்தாலும் இந்த ஐஃபோனை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி நிறைய விதமான புது டெக்னிக்கல் வீடியோஸை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக இந்த 2 அப்ளிகேஷன்ஸையும் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்தது நாங்கள் பண்ண வேண்டியது செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. அதுக்குள்ளே பாருங்கள் கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் நியூ வெர்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. தென் எனேபிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு இப்போ எங்களுடைய கண்ட்ரோல் சென்டர் பார்த்திங்கன்னா ஐஃபோனுன்ற மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் எங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய்க்கொள்ளலாம். ஹோம் ஸ்க்ரீனில் போய் அசிஸ்டிவ் டச்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் போய் அசிஸ்டிவ் டச்சை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. தென் எனேபிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மேலே பாருங்கள் கண்டினியூ டு ஆப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள் அசிஸ்டிவ் டச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்கள் இருந்தால் அதில் வந்து ஐக்கனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைல் தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதெல்லாம் கிளிக் பண்ணி முடிய பேக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அசிஸ்டிவ் டச் வந்து ஒர்க் ஆக துவங்கிட்டுது. ஸோ இந்த அசிஸ்டிவ் டச்சை ஒருக்கா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கேன் மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்னு இருக்கும். அதையும் வந்து அலோவ் பண்ணிக்கொள்ளுங்க. அலோவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிங்கன்னா இனி ஆட்டோமேட்டிக்காகவே அது நார்மலாக ஒர்க் பண்ணும். ஓகே, அடுத்தது பண்ண வேண்டியது எங்களோட மொபைல்லையே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த காலிங் ஆப்பை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை வந்து இந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷனை இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிக்கல இதே மாதிரி கேட்கும். ஸோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் வந்து லெட்ஸ் டூ இட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட் ஆஸ் டிஃபால்ட்டை கொடுத்து உங்களுடைய ஐகால் ஸ்க்ரீனை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கொள்ளுங்க. செட் பண்ணி முடியும் இந்த டிக்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து செட் ஆகிடும். ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த செட்டிங்ஸுக்குள்ள போய் உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் வேண்டாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிய க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இனித்தான் நாங்கள் மெயின் ஒர்க் செய்ய போகிறோம். ஸோ எல்லாட்ட மொபைல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த தீம்ன்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் போய் IOS-12 சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய இந்த தீமை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ண போயிருந்து இந்த அப்ளை என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மொபைலில் வந்து இந்த தீம் அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிட்டுது. ஸோ என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு இப்போ போய்க்கொள்ளலாம். நாங்கள் பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் பட் இந்த வால்பேப்பரில் கீழே உள்ள அந்த மார்ஜின் வந்து அலைன்மெண்ட் பிள்ளையாக இருக்குது. ஸோ இந்த அரோக்கியை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலம் அந்த அலைன்மெண்ட்டை சரியாக்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுது. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஐஃபோன் மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டு, நோட்டிஃபிகேஷன் சென்டரும் ஐஃபோன் மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ எங்களுடைய கோல் ஆப்புக்குள்ளே போனாலும் அதுவும் வந்து சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஃபோன் மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். நீங்களும் வந்து உங்களுடைய MIUI மொபைல்ஸை வந்து ஐஃபோன் மாதிரியே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஃபுல்லாக. அதுவும் நான் ரூட்டட் டிவைஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்றால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்ல விரும்பினால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video. Bye.